ஒரு டிஎன்பிஎஸ்சியுடைய வினாத்தாளில் ஒளிர்வான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 விடையை கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னாவே அது 99 விழுக்காடு கட்டளை வாக்கியமாக இருக்கும். அப்போ ஒளிர, ஒளிரா, ஒளிர், ஒளிரும் அப்படின்னு 4 வார்த்தையில் ஒளிர் அப்படிங்கிறது தான் கட்டளை சொல். எனவே அதான் ஒரு வேர்ச்சொல். புக்கான் இச்சொல்லினுடைய வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கான் அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று. வேர்ச்சொல் என்பது கட்டளையாக இருக்கும். அப்போது புகு என்பது அதனுடைய வேர்ச்சொல். அப்படி ஏன்னா அது கட்டளை. அதே போல் மருண்டு இச்சொல்லினுடைய வேர்ச்சொல்லை காண்கன்னு சொல்கிறாங்க. மருண் ஏன்னா அதான் கட்டளை சொல். பாய்க்கலாம் மருட்டு, மருள், மறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மருண்டு அப்படின்னா அது வெருண்டுன்னு அர்த்தம். மருட்சி பயமாக பார்க்குறது. அப்போ மருள் அப்படிங்கிறது தான் அதனுடைய கட்டளை சொல். அழைப்பு இதனுடைய வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னா அழை, அதுவும் கட்டளை சொல். அதே போல் பொறு என்னும் வேர்ச்சொல்லுடைய வினையாளனின் பேரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே கட்டளை சொல்லுங்கிறது வேர்ச்சொல் என்பது கட்டளை சொல்லாக இருக்கும். அதோட நமக்கு ஒரு பெயர் சொல் அல்லது அந்த வினையை செய்யக்கூடியவரை நம்ம சொன்னோம்னா அதுதான் வினையாளனின் பெயர். அப்போ இங்கே பொறுமை, பொறுத்து, பொறுத்த, இங்கே பொறுத்தாருங்கிறதான் வினையை செய்யக்கூடிய பெயரை குறிப்பதனால அது வினையாளனின் பெயர். அதான் அதனுடைய விடை. நில் என்பதனுடைய வேர்ச்சொல்லுடைய வினையச்சத்தை தேர்ந்தெடுக்குங்க. வினையச்சம்னா என்ன? ஊ இறுதியில் வந்தாலே வினையச்சம். இதான் எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நின்ற ஆ வந்திருக்கு, நிற்கின்ற ஆ வந்திருக்கு, நின்றான் புள்ளி வச்சு எழுத்துருக்கு, நின்று ஊ வந்திருக்கு. அதனால் அதுதான் வினையச்சம். நன்றி.